எங்களுடைய 2009 காலப்பகுதியில் இலங்கையில் நடந்த யுத்தம் எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கின. எந்த அடிப்படையில் என்றால், எங்களால் ஒரு விதமான சக்தியும் இல்லாமல் எங்களால் அதை நிறுத்த முடியவில்லை. மக்களை இழந்து விட்டோம். முக்கியமாக ஏனென்றால், நான் வன்னி பிரதேசத்திலாம் கூடுதலான காலப்பகுதி நான் வாழ்ந்தது. நீங்கள் ப்ராஸ்பெக்ட் என்ற சீட்டில் கிரீன் கட்சியில் நீங்கள் நிக்கோணும், நின்றா நல்லம் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அதுக்கு முதல் நான் லேபர், லிபரல், கிரீன்ஸ் என்று எல்லா கட்சிகளுக்கும் நான் தொண்டராக எலெக்ஷன் நேரத்தில் போய் உதவி செய்திருக்கேன். ஏனென்றால் எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் அரசியல் என்றாலோ இல்லாட்டி அரசியல்வாதி என்றாலோ ஒரு நெகட்டிவான ஒரு இது இருக்கு. அது ஒரு தப்பாக தான் பார்ப்பாரு. முதலாவது எலெக்ஷனில் உண்மையில் இல்லை. முதலாவது எலெக்ஷனில் எப்ப இந்த எலெக்ஷன் முடியும் என்று இருந்திருக்கும் பயத்தில். அதுக்கு பிறகு ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒவ்வொரு அனுபவம். அதாவது நீங்கள் இந்த மோஷனை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனை மற்றவர்கள் எல்லோரும் வந்து அங்கீகரிப்பார்கள் என்ற 13 பேர்கிட்ட இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களை இந்த தமிழ் மக்கள் இந்த ஒரு வாதத்தை அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தீர்கள். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் மற்ற கவுன்சிலரோடு நான் கலைக்கின்றது, நாங்கள் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை செலிப்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய சில நல்ல குவாலிட்டிகள் இருக்கும், அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். இந்த சமுதாயத்தில் நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் திங்கட்கிழமை இரவு நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சிட்னியிலே, நியூ சவுத் வேலிலே கேம்ப்லான் கவுன்சிலிலே போட்டியிட்டு தேர்தலிலே வெற்றி பெற்று இப்பொழுது கவுன்சிலராக வெற்றி பெற்றிருக்கின்றார் எங்களுடைய எல்லோருக்கும் தெரிந்த சுஜன் செல்வன் அவர்கள். இவர் கிரீன் பார்ட்டியின் ஊடாக வெற்றி பெற்று இப்பொழுது கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். வணக்கம் சுஜன். வணக்கம். சுஜன், முதலிலே தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் நேர்கள் சார்பிலும் எங்களுடைய தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், அதே வேளையில் உங்களுடைய இந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறியிருக்கின்றதை விட நீண்ட நாளான கடின உழைப்புக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். சுஜன் ஒரு கவுன்சிலராக முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெருமையான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே நீங்கள் ஆரம்பத்திலே இந்த அரசியலிலே வர வேண்டும் அல்லது அரசியல் ஆரம்ப காலத்திலே உங்களை நீண்ட காலமாக தெரியும், நீண்ட காலமான வரலாறு இருக்கின்றது உங்களுக்கு, தேர்தல்களிலே ஈடுபட்டு ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நோக்கம் ஏற்பட்டது காரணம் என்ன? நன்றி. முதலில் இந்த சந்தர்ப்பத்துக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் நன்றி. என்னுடைய உண்மையில் அரசியல் என்ற ஒரு பார்வையில் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. என்னோட பயமாக இருந்த ஒரு விடயமாகத்தான் நான் எப்பயும் பார்த்தேன். ஆனா என்னுடைய அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டங்கள் 2008 முதலாவது படியாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கிரிக்கெட் அணிக்கு எதிரான ஒரு கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சி என்று சொல்லலாம், அப்படி ஒன்று ஒழுங்கு செய்திருந்தோம். அதன் பிறகு எங்களுடைய 2009 காலப்பகுதியில் இலங்கையில் நடந்த யுத்தம் எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கின. எந்த அடிப்படையில் என்றால், எங்களால் ஒரு விதமான ஒரு சக்தியும் இல்லாமல் எங்களால் அதை நிறுத்த முடியவில்லை. மக்களை இழந்து விட்டோம். முக்கியமாக ஏனென்றால், நான் வன்னி பிரதேசத்திலாம் கூடுதலான காலப்பகுதி நான் வாழ்ந்தது. எனக்கு ஒரு பாதுகாப்பு இந்த நாட்டில் கிடைத்தது. அதனால் நான் பாதுகாப்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடியமா இருக்கின்றது, பேசக்கூடியமா இருக்கின்றது, நல்ல ஒரு கல்வி வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் அதே சந்தர்ப்பம், அதே வாய்ப்பு பல பேருக்கு கிடைக்கவில்லை, இன்னும் கிடைக்காமல் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அதே நேரத்தில் நான் இந்த கிட்டத்தட்ட 12,000 அகதிகள் இந்த நேரத்தில் அவர்களையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகின்றேன். என்று அவர்கள் இன்னும் 14 வருஷமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்காண்டி பொறுத்திருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் நான் மற்ற அமைப்புகளோடும் மற்ற இளைஞர்களோடும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 2014 ஆண்டு என்னுடைய ஒரு நண்பர்களால், நாங்கள் நெருங்கி வேலை செய்வோம், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், வந்து என்னை கேட்டார், நீங்கள் ப்ராஸ்பெக்ட் என்ற சீட்டில் கிரீன் கட்சியில் நீங்கள் நிக்கோணும், நின்றா நல்லம் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அதுக்கு முதல் நான் லேபர், லிபரல், கிரீன்ஸ் என்று எல்லா கட்சிகளுக்கும் நான் தொண்டராக எலெக்ஷன் நேரத்தில் போய் உதவி செய்திருக்கின்றேன். நான் ஒரு மெம்பராக இருக்கவில்லை, ஆனால் தொண்டராக உதவி செய்திருக்கோம். ஏன் இதை நாங்கள் செய்வோம் என்றால், அரசியல் ரீதியான
பங்களிப்பு, அதே நேரத்தில் அவர்களுடைய ஆதரவும் எங்களுடைய போராட்டத்துக்கும் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கும் தேவை என்ற ஒரு அடிப்படையில் நான் எல்லா அரசியல் கட்சிகளோடும் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றேன். அதன் அந்த என்னுடைய நண்பர் கேட்ட பொழுது நான் அவருடைய பேரையும் சொல்ல விரும்புகிறேன். பிராமி ஜெகன் தான் என்னை முதல் ஆமாம் ஆர்வத்தை நிச்சயமாக. நான் எப்பயும் ஒரு விடயத்தை ஒரு ஆள் உங்களை ஒரு ஃபீட்பேக் கொண்டு தந்தால் நாங்கள் நெடுகவும் ஒரு சாதாரண மனிதர் எப்பயும் நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவார்கள், அதை மறுப்பார்கள், இது செய்வார்கள். நான் எனக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்தினேன். ஏன் இவர் என்னை ரெக்கனைஸ் பண்ண, அவங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் பேக்ரவுண்ட், வெரி ஆக்டிவிஸ்டா இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய என்னை கேட்ட பொழுது நான் ஓகே இதை நான் யோசித்து பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பமாக நான் அதை எடுத்துக்கொண்டு அதன் படியில் தொடங்கினதான் என்னுடைய அரசியல் பயணம் என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாக ஆரம்ப காலங்களிலே நீங்கள் இப்பொழுது மக்களின் பேரபிமானம் பெற்ற அல்லது மக்கள் பலர் உங்களுக்கு தெரியும், அதே வேளையில் இப்பொழுது உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். ஆரம்ப காலத்திலே நீங்கள் இந்த அரசியலுக்குள்ள செல்லும் பொழுது ஏற்பட்ட சவால்கள் அல்லது மக்கள் எவ்வாறு உங்களை பார்த்தார்கள்? இப்பொழுது ஒரு நிகழ்ச்சி என்றால் கூட உங்களை அழைப்பது, உங்களை முன்னிறுத்துவது போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் காணக்கூடிய. ஆனால் 2000 ஆண்டிலிருந்து உங்களை எனக்கு தெளிவாகவே காண்றேன். நான் கூட ஒரு சாதாரணமாக உங்களோடு பேசிவிட்டு போகின்ற ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் அந்த நேரத்திலே நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்றால் என்ன விடயங்களை சொல்வீங்க? அரசியலுக்கு வந்த பிறகான சில சவால்கள் இருக்கின்ற, அதை பற்றி நான் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்றேன். முதலாவது எங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுவோம். எங்களை நாங்களே சில நேரம் கணிக்கிற விதம் தவறாக இருக்கலாம். இல்லாட்டி எங்களை தாழ்வாக கணிப்போம், இல்லாட்டி ஒரு நெகட்டிவான ஒரு இதில் பார்ப்போம். அதே எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு செட் பண்ணி கொள்ளுகிற ஒரு பேடான ஒரு டிசிஷன் என்று நான் நினைக்கின்றேன். லிமிட்டேஷன் செட் பண்ணி கொள்வோம். ஏனென்றால் இது நேச்சுரலா வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் வாழ்ந்தும் எங்களுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் இதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இன்ட்ராக்ஷனால இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லுவோம். ஏனென்றால் எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் அரசியல் என்றாலோ இல்லாட்டி அரசியல்வாதி என்றாலோ ஒரு நெகட்டிவான ஒரு இது இருக்கு. அது ஒரு தப்பாகத்தான் பார்ப்பார்கள். நிச்சயமாக அரசியல் என்றால் சாக்கடை என்று தான் சொல்லுவார்கள். அப்ப அது ஒரு காரணம். அதற்கு பிறகு எங்களை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். அவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்களோ என்று இருக்கும். எங்களுடைய அடித்தளம் அதிக அளவு தமிழ் மக்கள் இந்த இடத்தில் வாழ்கின்றார்கள். அதை ஒரு ஒரு ஃபவுண்டேஷனா வச்சுக்கொண்டு நாங்கள் தொடங்குவோம். ஆனால் அதே ஒரு முழுமையான ஒரு வெற்றிக்கு காணாது. அதை நான் அந்த 3 தரம் நான் அந்த கவுன்சில் எலெக்ஷனில் ரன் பண்ணதில் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அது நாங்கள் ஒரு பிகர் பிக்சருக்கு போகணும் என்றால் அது ஒரு லிமிட்டேஷன். அது அதே நேரத்தில் எங்களுடைய நிறம் ஒரு காரணமாக இருக்கின்றது. இது நேரடியாக எனது தொண்டர்களுக்கும் நான் நேரடியாக எனக்கும் எனது முகத்துக்கு கொமெண்டாக சொன்ன பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது இப்படியான விஷயங்கள். அதே நேரத்தில் மொழி, இப்ப நான் எனது ஆங்கிலம்ன்றது எனக்கு ஒரு செகண்ட் லாங்குவேஜ். ஸோ எனக்கு அது ஒரு அதுகள் கணக்க ஒரு இதுகள் வரும். அந்த இதிலிருந்து அதுகளை தாண்டி வந்து பயணிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு மோர் அக்செப்டன்ஸ் இருக்கு. 2 மேஜர் பார்ட்டிஸ் கலர்ட் பீப்புளை கேண்டிடேட்டா முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகம். இதே வருகின்றது. ஆனால் அந்த காலப்பகுதியில் கிரீன் கட்சி அதுக்கு உண்மையில் ஒரு மல்டிகல்ச்சரம் என்ற ஒரு விடயத்துக்கு முன்காட்டியாக இருந்தேன்னு நான் சொல்லுவேன். 10 வருடத்துக்கு முதல் அவர்கள் அந்த நிறத்தை பார்த்தோ இதை பார்த்தென்ற விட ஒரு மைனாரிட்டி குரூப்புக்கோ இல்லாட்டி ஒரு கலர்ட் பர்சனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு இது. அதே நேரத்தில் நான் அந்த கட்சியில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்திலும் இருந்தேன் என்று அவர்கள் முழு ஆதரவையும் தந்திருந்தார்கள். சோ இதுதான் எனக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இருந்த சேலஞ்சும் அதில் ஆதரவாக இருந்த குழுவும் இவையலாக இருக்கும். நிச்சயமா நீங்கள் 3 முறைக்கு மேல் தேர்தலில் 2 முறைக்கு அதாவது தேர்தலில் நின்றும் வெற்றி பெறவில்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றி பெறாது போகும் பொழுது என்ன நினைத்திருப்பீர்கள்? இப்பொழுது எப்படி ஒரு நிலைமை வரும் என்று எதிர்பார்த்தீர்களா? அல்ல கிரீன் கட்சியில் நான் தொடர்ந்து இருப்பது தொடர்பாக சிந்தித்திருக்கின்றீர்கள்? நிச்சயமா. இப்ப எனக்கு ஒரு நாளும் மாற்று கருத்து இருக்கவில்லை. என்னிடம் பல பேர் வந்து சொல்லியிருக்குன்னா, நீங்கள் இதே லேபர்ல இல்லாட்டி லேபர்ல நின்றுதான் நீங்க இதுவரை விண்ணாயிருப்பீர்கள் என்று சொல்லியிருப்பீர்கள். அதுக்கு நான் சொல்லுகின்றேன், உண்மையில் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையில வெற்றியாகணும். எல்லா கட்சியிலும் எல்லா விதமான கருத்துக்களும் இருக்கணும். அதான் அரசியலுக்கு ஆரோக்கியம். அதே நேரத்தில் அவர்களும் ஒரு ஆஸ்திரேலியா
இதில் அரசியல் முன்பயணித்து முன்னுக்கு வரணும்ன்றடைய என்னுடைய விருப்பம். எல்லா இடத்திலும் எல்லாரும் தேவை. அதே நேரத்தில் தோல்வி என்று வரும் பொழுது எனக்கு முதலாவது எலெக்ஷன்லேயே வென்னாருன்றது உண்மையில் அது ஒரு சாத்தியப்படாத விடயம். இது முக்கியமாக இந்த வெஸ்டர்ன் சிட்னியை பொறுத்தவரையில் அதிக அளவு லேபர் ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று சொல்லுவார்கள். லேபர்கள் அவர்களை தட்டி விழுப்பதை பயங்கர கஷ்டம் என்று சொல்லுவார்கள். கூடுதலாக 60க்கு மேல் விதமான வீதத்தை பெற்று எடுக்கின்ற ஒரு கட்சி உண்டு. அந்த இடத்தில் நாங்கள் இதுவரையில் கிரீன் கட்சியின் ஒரு விதமான ஒரு நிழலும் இல்லா இடத்திலிருந்து நாங்கள் அடித்தளத்திலிருந்து வந்து பில்டப் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு ஃபவுண்டேஷன் பிளஸ் அந்த ப்ரோக்ரஸிவ் ஒர்க், கிராஸ் ரூட் ஒர்க்ன்றது தேவைப்பட்டது. அது முதலாவது எலெக்ஷனில் உண்மையில் இல்லை. முதலாவது எலெக்ஷனில் எப்ப இந்த எலெக்ஷன் முடியும் என்று இருந்திருக்கும் பயத்தில். அதுக்கு பிறகு ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒவ்வொரு அனுபவம், அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றுவது. மற்றது எனக்கு கடைசி எலெக்ஷனில் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஒன்று வந்தது. நான் கூட நேரத்தை செலவழிக்கணும், இதை செய்தால் இது வேலை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வர தொடங்கினது. 2வது எலெக்ஷனில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஃப்ளோ பண்ற எண்ணிக்கை காணாதபடியால் அது எனக்கு ஒரு 300 வாக்கள் இருந்திருந்தா ஃப்ளோ பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம நேரத்துக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பது அதன் எங்களுடைய எண்ட் கோல் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் கிளியராக இருந்துச்சு என்றால் உங்களுடைய பயணத்தில் தொய்தலோ இல்லாட்டி அதில் சடங்களோ இல்லாட்டி அதில் ஒரு மன உளைச்சலோ வருவாத நினைக்கின்றேன். ஆனா நிச்சயமாக கசக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இருந்தது. ஆனால் இந்த இடத்தில் இருப்பதில் சந்தோஷப்படுறேன். நிச்சயமா. உண்மையிலேயே இப்பொழுது தமிழ் மக்கள் கூடுதலாக வாழ்கின்ற கம்ப்ளன் பகுதியிலே நீங்கள் போட்டியிட்டு வெற்றியாளராக மக்களின் ஆதரவோடு மக்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற இந்த வேளையிலே வந்தவுடனேயே அதிரடி நடவடிக்கையாக சொல்லலாம். எங்களுடைய தமிழ் பாரம்பரிய வாரம், தமிழ் ஹெரிட்டேஜ் வீக் என்றதை ஏற்படுத்தி அங்க ஒரு முன்மொழிஞ்சு அதை அவர்களிடம், அதாவது அனுமதியை பெற்றிருக்கின்றீர்கள். அதாவது 19ஆம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையானது தமிழ் ஹெரிட்டேஜ், அதாவது தமிழ் பாரம்பரிய வாரமாக அனுமதி பெற்றிருக்க. அந்த ஏற்பாடு அதை அப்படி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கருப்பிருந்தாலும் நீங்கள் உடனடியாக செய்த அந்த அதை எப்படி கொண்டு வந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது உண்மையில எனக்கு இது முதலாவது எலெக்ஷன்ல இருந்து நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ற கட்சியை நாங்கள் இது ஒரு டிமாண்டாக வைக்கிறது. ஆனால் இதுவரை அவர்கள் அதை சாத்தியப்படுத்தவில்லை. இது என்னுடைய விருப்பம். இதை நாங்கள் கனடாவில் பார்த்து விட்டோம் என்றால் ஒரு மாதமாக செல்லுகின்றார்கள். சிட்டி ஆஃப் லண்டனில் அதே மாதிரி செய்கிறார்கள். அந்த மாடலை எடுத்து ஒரு மோஷனாக நான் 13ஆம் தேதி இதை பாஸ் பண்ணான். என்னுடைய விருப்பமும் இலங்கையில் இந்த நாட்டில், ஆஸ்திரேலியா நாட்டில் அதிகளவு தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இந்த கம்ப்ளன் கவுன்சில் இருக்கின்றது. அவர்களை முக்கியப்படுத்தியும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் பாஸ் பண்ணணும். இப்படியான நிகழ்வுகளும் கட்டாயமாக தேவை. அதன் ஒரு படிக்கல்லாக இது அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி, இந்த மோஷனில் நாங்கள் முக்கியமாக பார்க்கின்றது எங்களுடைய கலாச்சாரத்தை, மொழியையும் எங்களுடைய சமுதாயத்துக்கு எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் மற்ற சமுதாயத்தோடையும் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணணும் என்றது என்னுடைய விருப்பம். அந்த மோஷனுக்குள் வருகின்ற விடயங்களை நான் தொடர்ந்து நான் சொல்லுகின்றேன். அதாவது நீங்கள் இந்த மோஷனை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனை மற்றவர்கள் எல்லோரும் வந்து அங்கீகரிப்பார்கள் என்ற 13 பேர்கிட்ட இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களை இந்த தமிழ் மக்கள் ஒரு வாதத்தை அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தீர்களா? நான் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்கினேன். அதை எப்படி செய்து நான் என்றால், நான் முதலாவது படியாக, இது முதலாவது என்னுடைய எலெக்ஷன் என்றபடியாலும் என்னுடைய அணுகுமுறை எப்படி என்றாலும் அது எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கண்டு. அதை கொடுக்காமல் நாங்கள் ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி அசியூம் பண்றன்றது ஒரு தப்பான விடயம் என்ற என்னுடைய கருத்து. என்னுடைய அணுகுமுறை அப்படியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு பேரையும் தனிப்பட்ட ரீதியாக நான் அவர்களை சந்தித்து அவர்களுடைய எங்கள் கொள்கை ரீதியான கட்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி சுயேட்சையான ஒரு இதாக இருக்கட்டும், எங்களுக்கு மாற்றான கருத்து உள்ள கட்சியாக இருக்கட்டும், எல்லோருடையும் நான் கதைத்து இப்படியான ஒரு விஷயத்தையும் இது சார்பற்று என்னுடைய
என்னென்ன முயற்சியில வைத்திருக்கின்றேன் என்ற விடயத்தை நான் அவர்களுடன் கதைத்திருந்தேன். அதில் கூடுதலான ஆட்கள் இதுக்கு சார்பாக கதைத்திருந்தார்கள். சில பேர்கள் சில மாற்றத்தை கொண்டு வரணும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த மோஷனை கொண்டு போகும் பொழுது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருந்தது இதை வெற்றி பெற செய்யலாம் என்று. இது என்னுடைய முதலாவது மோஷன். அதை வெற்றி பெற்றதில் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. நிச்சயமா எப்பொழுது தமிழர்கள் எங்கே போனாலும் தங்களுடைய பாரம்பரியம் தமிழ் ஸ்கூல் தமிழ் என்று சொல்லி இப்ப தமிழ் ஹெரிட்டேஜ் வேறமன்றதை கொண்டு வந்தது. இதே போன்று வேறு நாட்டவர்கள் இந்தியர்கள் சைனீஸ் அல்லது இஸ்லாமியர்கள் இவ்வாறான வேலை திட்டங்களை கவுன்சிலே செய்கின்றார்கள். இது போன்ற என்னென்ன விடயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது தீபாவளியை கம்ப்ளைண்ட் கவுன்சில் அதை எடுத்து அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியாக செய்திருக்கின்றார்கள். ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்ல அந்த நிகழ்ச்சிக்கும் போயிருந்தேன். அது பெரிய அளவில் செய்திருக்கின்றார்கள். பிரமாண்டமான நானும் அங்கே நிச்சயமா உண்மையிலேயே அதை நாங்கள் இந்தியாவில் இருக்கின்றோமா ஆஸ்திரேலியா இருக்கின்றோமா அந்த அளவுக்கு அந்த வீதிக்குள்ளாக செய்திருந்தார். நிச்சயமாக அதே மாதிரி எங்களுடைய தைப்பொங்கலை நிச்சயமாக கொண்டாடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி எங்களுடைய தமிழ் நியூ இயரும் இருக்கின்றது. இதை பார்த்தோம் என்றால் கம்ப்ளைண்ட் கவுன்சிலை பார்த்தோம் என்றால் அவர்களுடைய ஸ்லோகனை பார்த்தோம் என்றால் கூடி மெனி கல்ச்சர் ஒன் கம்யூனிட்டி. ஸோ இந்த இடத்தில் பல நாட்டு சமுதாயத்தை சேர்ந்த கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் மற்ற கவுன்சிலரோடையும் நான் கலைக்கின்றது, நாங்கள் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை செலிப்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய சில நல்ல குவாலிட்டிகள் இருக்கும், அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். இந்த சமுதாயத்தில் என்னுடைய ஒரு விருப்பம் உண்டு. அதுக்கான நிகழ்ச்சிகளும் அதுக்கான ஏற்பாடுகளும் வருகின்ற காலப்பகுதிகளில் நிச்சயமாக செய்யும். நான் கேட்கின்றேன், இதுவரை காலம் ஓபன்லே இஸ்லாமியர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். ஒரு சைனா டவுன் அப்படி இப்பொழுது அவர்கள் இப்படியான தினங்களை செய்திருக்கிறார்களா அல்லது அனுமதியை பெற்றிருக்கிறார்கள்? வேறு வேறு கவுன்சில் நடந்திருக்கின்றன. நாங்கள் தான் சில வழிகள் நான் நினைப்பது கூட நாங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு என்ற ஒரு இதை பிடித்துக் கொள்ள விரும்புகின்ற ஒரு இனமாக இருக்கின்றோமோ என்று நினைக்கின்றது வளமே. அப்படி செய்திருக்கின்றார். இப்ப சைனீஸ் நியூ இயர் இருக்கின்ற அவன் லூனா இது இருக்கின்றது, ரமடான் இருக்கின்றது, அவர்களுடைய ரிலீஜியஸ் ஆன இது இருக்கின்றது. அதே மாதிரி எங்களுடைய தைப்பொங்கலை கவுன்சில் வந்து ஒபிஷியலாக செய்யவில்லை, ஆனா நாங்கள் இதா செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்து மக்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அது கவுன்சிலுடைய பங்குபாடு எவ்வளவு இருக்கின்றதுன்றது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அது நிச்சயமாக இருக்கின்றது. கம்ப்ளைண்ட் கவுன்சிலில் மட்டும் இந்த பாரத்தை அனுமதிப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றோம். இது ஒரு நியூ சவுத் வேலிலோ அல்லது சிட்னி அதாவது நியூ சவுத் வேல் மாநிலத்திலோ அல்லது நாடு முழுவதிலும் ஒரு வாரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் அல்லது அதுக்கான சாத்தியம் இருக்குமா என்று கேட்டால் என்ன சொல்றீர்கள்? நான் அந்த மோஷனை பற்றி நான் விளங்கப்படுத்துகின்றேன். ஏனென்றால் அதில் இந்த விழாவடியாலும் இருக்கின்றது. எங்களுடைய 2020க்கான மோஷன் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வாரத்தை தமிழ் மரபு வாரமாக நாங்கள் அங்கீகரித்து கொண்டிருக்கைக்குள்ள நாங்கள் கவுன்சில் ரெக்கக்னைஸ் தான் பண்ணலாம். அதை ஒரு ஹெரிட்டேஜ் மந்தா பதிவு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது பெட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கின்றது. அப்படின்னா நீங்கள் இப்பொழுது அந்த அனுமதியை எடுத்திருக்கின்றீர்கள், ரெஜிஸ்ட்ரேஷனை பெறுவதற்கு காத்திருக்கின்றீர்கள். அடுத்தபடியாக இதைத்தான் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னோம் என்றால், இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கான அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்வது. அதே நேரத்தில் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கான சில பண ஒதுக்குகளையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அடுத்தது நாங்கள் இந்த கவுன்சிலில் நாங்கள் பாஸ் பண்ண மோஷன்ல இன்னொரு விஷயம், எப்படி எதிர்கால காலப்பகுதிகளில் இந்த தைப்பொங்கலை கொண்டாடலாம் என்றும் அதுக்கு கவுன்சில் என்ன விதமான பங்களிப்பை கொடுக்கலாம் என்று சொல்லியும், இதை ஆஸ்திரேலியா வகையில் ஒரு நேஷனல் ஹெரிட்டேஜ் மந்தாக தமிழ் மாசத்தை கொண்டு வருவதற்கு ஃபெட்ரல் அண்ட் ஸ்டேட் எம்பிக்கு எழுதணும் என்று சொல்லி, ஸோ கவுன்சில் இது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஸ்டேட் எம்பியோடு நான் இதை எங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ் பொறுப்பா இருக்கு அவரோட நான் கதைத்திருக்கின்றேன். அவர் இதுக்கு ஆதரவா இருக்கின்றார். அதே மாதிரி பெட்ரோல் எம்பியோடையும் நான் கதைத்திருக்கின்றேன். அவர்களும் இதுக்கு ஆதரவா இருக்கின்றார், எங்களோட தமிழ் சமுதாயத்தோடு சேர்ந்து வேலை செய்கின்ற. ஸோ நிச்சயமாக அடுத்த 2026 இது ஒரு தேசிய பதிவாக வருவதற்கான முழு சாத்தியங்களும் இருக்கின்றது. அதுக்கான அடித்தளம் தான் இது.
சரி. இந்த ஹெரிடேஜ் வாரம் என்பதை நாங்க எடுத்திருக்கோம். இந்த ஹெரிடேஜ் வாரத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க? அந்த வாரத்தை நாங்கள் ஒரு கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல விடுமுறை அப்படி வரப்போற இல்லாவிட்டாலும் அதை எங்களது வாரமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் தமிழ் மக்களிடையே. ஆனால் இதில் பொதுவாக பார்த்தால் என்ன கவுன்சில் ஊடாக நன்மைகளா அல்லது வேறு ஏதாவது நன்மைகள் இருக்கின்றதா? இப்ப நாங்கள் பலவிதமான நன்மைகளை நாங்கள் பார்ப்போம். ஒன்று, நாங்கள் எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு கலாச்சார ரீதியா வருகின்ற நன்மையை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய கலாச்சாரத்தை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இதை அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்துக்கொண்டு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இதே நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கின்ற பிசினஸுக்கு பார்த்தோம்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால் வருகின்ற அவர்கள் உடுப்புகள் வாங்குவதோ, இல்லாட்டி பொங்கலுக்கான சாமான்களை வாங்குறதோ, இல்லாட்டி அங்கு வந்து கடைகளில் சாப்பாடுகள் வாங்குறதோ, அது ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் சோஷியல் வேல்யூஸ் அதுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏனென்றால் நல்ல கலாச்சார நல்ல சிந்தனைகள் உள்ள ஒரு சமுதாயத்தை நாங்கள் வளர்க்கும் பொழுது குற்றங்கள் குறையும். அங்கு அந்த இடத்தில் வருகின்ற குற்றங்கள் குறையும். அந்த அந்த நன்மைகளும் இதால் இருக்கின்றது. கம்பளன் கவுன்சிலால் எங்களுக்கு வரப்போகின்ற நன்மை என்னென்றா, அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த எல்ஜிஐஎல் இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஏரியாவில் இருக்கின்ற சமுதாயத்தை எல்லோருக்கும் தங்களுடைய பிளாட்ஃபார்முக்குள்ளால் அவர்களுக்கு இந்த எங்களுடைய பொங்கலை பற்றி தெரியப்படுத்துவார்கள். இந்த இது முதலும் செய்திருக்கின்ற தெருகள் முழுக்க அந்த போஸ்டர்களில் தைப்பொங்கலுடைய இதுகள் பிளாக்கள் போகும். அதே நேரத்தில் கம்பளன் கவுன்சில்கிட்ட இருக்கின்ற ரீசோர்ஸை வைத்துக்கொண்டு இந்த தாய்ப்பொங்கலை கொண்டாடும் அமைப்புகளுக்கு அவர்கள் உதவிகளை பெறுவார்கள், கொடுப்பார்கள். அதே நேரத்தில் இதுக்கண்டு ஒரு தொகையை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு இந்த எங்களோட தமிழ் சமுதாயத்தோடு. இது ஒரு ஆரம்ப தொகையாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் அதை எனக்கு கம்பளன் கவுன்சில் எடுத்து பெரிய அளவு நீங்கள் நானும் இந்த ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்ல எப்படி தீபாவளி நடந்ததோ அதே மாதிரி பெண்டுவையில தைப்பொங்கலை நாங்கள் ஒரு பெரிய அளவில் கொண்டாடணும் என்னுடைய விருப்பம். அது நான் நிற்கின்றேன். 2026 நிச்சயமாக செய்யலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது.